ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப்ஸ். நான் பார்க்க போனா தனுஷ் நம்மளோட ராய் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 150 கோடி தாண்டி வசூல் பண்ணி போயிட்டுருக்குல. ஸோ அந்த திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னா வந்து இன்றைக்கி சக்ஸஸ் மீட் வச்சு கொண்டாடி இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து தனுஷ்னா வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ்க்கும் அதுக்கப்புறம் ஏ ரஹ்மான் சருக்கும் பார்த்தீங்கன்னா கோடான கோடி நன்றிகள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பக்கத்தில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து தனுஷ்னா வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டாக வந்து பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏ ரஹ்மான் சரோட மியூசிக் கம்போசிங் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. உசிரே நீதான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அது வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராதாரவி சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனுஷ்னா படம் நடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தடை விதிச்சிருக்காங்களே. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராதாரவி சார் வந்து பேசியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி தனுஷ் அண்ணா மேலே வந்து நீங்கள் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குற்றச்சாட்டு. ஸோ இது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். இன்னொன்று தனுஷ் அண்ணா மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு நடிகரை வந்து நீங்கள் வந்து நிறுத்த ட்ரை பண்ணிங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தவே முடியாது. அவங்க இது பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா தனுஷ்னாவோட ரசிகர்கள் உங்களுக்கே தெரியும், காட்டாறு மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து தடியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ உடச்சிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நிறுத்த முடியாது. அவர் டப்பிங் யூனியன் தலைவராக வந்து ராதாரவி சார் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் பேசும்போது எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரிங்க. நீங்கள் வந்து மீடியாக்காரங்களும் குடும்பம், நாங்களும் குடும்பம். ஸோ எல்லாருமே வந்து எங்களால் நீங்கள் வாழ்றீங்க, உங்களால் நான் வாழ்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து குடும்ப பிரச்சனை தான் பார்க்கணும். ஸோ கன்ஃபார்மாக தனுஷ் அண்ணா மேலே ஒரு இயக்குனராக வந்தால் கூட இயக்குனராக இருந்தால் கூட சில குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தனுஷ்னா இயக்குனராக இருக்கார், அவர் எப்படி நீங்கள் இயக்குனராக அக்செப்ட் பண்ணுறீங்க, அவர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, எதுக்கு மியூசிக் பண்ணுறாங்க, எல்லாருமே ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது ஒரு நடிகனாக அவர் பார்க்கும்போது ஒரு மூத்த நடிகனாக வந்து அவர் சொல்கிறாரு, நான் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ணாவை என்னை விட்டு தர முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பார். பிகாஸ் தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வரேன்னா, தனுஷ் அண்ணா படத்தை உங்களால் நிறுத்த முடியாது. அப்படி நிறுத்த முயற்சி பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகும். தனுஷ் அண்ணா ரசிகர்கள் வந்து காட்டாறு மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.